ஓகே. இதுவரைக்கும் நம்ம இந்த கிராவிட்டினால ஸ்பேஸ் வளையுது. இந்த ஸ்பேஸ் நம்மள சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சிருக்கிறதுனால உருவாகுற இந்த பள்ளத்துல நம்ம விழுகிறது தான் கிராவிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் இங்க வளையிற மாதிரி டைமும் வளையுதா அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப இந்த நம்ம 2D வியூலயே பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஃபேப்ரிக்ல இந்த ஒவ்வொரு பாக்ஸஸுமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் மென்ஷன் பண்ணுது. இந்த பாக்ஸ்ல ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் போறதுக்கு 1 செகண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ அதிகமான மாஸ் இருக்கிற இந்த பூமியினால இந்த ஸ்பேஸ் டைம் வளைக்கப்படும் போது அந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு இழுக்கப்படுது. இதனால அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வளையுது. இப்போ அந்த ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதனால இப்ப அந்த ஸ்கொயர்ல ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு நம்ம போறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 1 செகண்டுக்கு மேலேயே அங்க தேவைப்படும். அண்ட் இந்த டைம் டிலே பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் இருக்கு. அதாவது நம்மளுடைய பார்வைக்கு சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸ் எல்லாம் வேகமா நகர்ற மாதிரி இருக்கும். அதுவே சேட்டலைட்ல இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க பார்வைக்கு எர்த்ல இருக்க கிளாக்ஸ் ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி இருக்கும். இங்கதான் ரிலேட்டிவிட்டி வருது. இதனாலதான் ஐன்ஸ்டீன் இந்த கான்செப்டுக்கு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்ற பேர் வச்சிருக்காரு. இப்படி நம்மளுக்கும் சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸ்க்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸை விட நம்ம கிட்ட பூமியில இருக்க கிளாக்ஸ் பாத்தீங்கன்னா 38 மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே ஆகுது. இங்க இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட 10 லட்சம் பகுதிகளா பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ். 38 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியான அளவு தான். இருந்தாலும் இந்த சின்ன டைம் டிலே நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ்ல பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சிஸ்டம்ல 300 மீட்டர் டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு உங்க மொபைல்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ்ல உங்களுக்கு நியர்பை ரெஸ்டாரண்ட் ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ஜிபிஎஸ்ல காட்டுற லொகேஷன் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டும். இந்த டைம் டிலே பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரியான எரர்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அதனுடைய கிளாக்ஸை நம்மளுடைய பூமியில இருக்க கிளாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிராவிட்டினால ஏற்படுற டைம் டைலேஷனை இப்ப நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்பேஸும் டைமும் வளைக்கப்படுறதுனால ஏற்படுற இந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்ஸ்லயுமே டிஃப்ரெண்டா இருக்கும்.